அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். சனி பகவான் இந்த மாத கடைசியில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். குரு பகவான் வக்ரத்தில் கடகத்தில் இருக்கிறார். ஆக மிதுன ராசியில் 10ஆம் வீட்டில் சனி நிவர்த்தி அடைவதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் நீங்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். வேலை செய்து வருபவர்களுக்கு பதவி உயர்வு, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். வேலை இழந்தோருக்கு நல்ல வேலை கிடைக்கும். சனி 3ஆம் பார்வையாக 12ஆம் இடமாகிய ரிஷப ராசியை பார்க்கிறார். வெளிநாடு செல்ல விருப்பம் இருந்தால் தாராளமாக செல்லலாம். 7ஆம் பார்வையாக 4ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்கிறார். உடலில் உள்ள நோய் நொடிகள் விலகும். 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பதால் தொழில் துறையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஆக சனி பகவான் இதுவரை 10ஆம் இடத்தில் வக்கரம் அடைந்திருந்தார். தற்போது வக்கர நிவர்த்தி அடைகிறார். நன்மைகள் அதிகரிக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் தங்களுக்கு நன்மை. வேலை செய்து வருபவர்களுக்கு பதவி உயர்வு விரும்பியபடியே கிடைக்கும். அடுத்து குரு பகவான். குரு பகவான் வக்கர நிலை மிதுன ராசியினருக்கு ஆதரவாக இருக்கும். சுப காரியங்கள் செய்யலாம். குரு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குருவினுடைய வக்கரம் தொடர்கிறது. இதன் காரணமாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். இதுவரை தடங்கலான தாமதமான காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும். நிதி விஷயங்களில் ஆழமாக பரிசீலனை செய்த பிறகே முதலீடுகளை குறித்து சிந்திக்க வேண்டும். எதிர்காலத்திற்கான திடமான நிதி திட்டத்தை வகுப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகும். சிறு பாதிப்புகள் உண்டானால் கூட உடனே மருத்துவரை சென்று சந்தியுங்கள். குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை சிறு சிறு பிரச்சனைகள், தேவையில்லாத செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் வாக்குவாதத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கவனமாக இருங்கள். பிறருக்கு கடன் தரக்கூடாது. கடன் வாங்குதலும் கூடாது. பிறருக்கு ஜாமீன் தரக்கூடாது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை போட்டி, பொறாமை, சில சமயம் வேலையாட்களால் பிரச்சனை உண்டாகும். வங்கி கடனை அடைக்க சற்று சிரமம். உத்தியோகத்தில் பிறர் செய்யும் தவறுகளுக்கு தாங்கள் பொறுப்பேற்கலாம். உயர் அதிகாரிகளின் கெடுபிடி உண்டாகும். அரசியலில் பேச்சில் நிதானம் தேவை. ஏனென்றால் மிதுன ராசியினருக்கு அரசியல் பொறுத்தவரை பேச்சில் நிதானம் தேவை. கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் தடங்கலாகலாம். விவசாயம் சுமார் ஒரு 50% நன்றாக இருக்கும். விளைச்சல் பரவாயில்லை, மகசூல் பரவாயில்லை, கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். கலைஞர்களை பொறுத்தவரை கவனம் தேவை. தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கை நழுவலாம். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு வாய்ப்புகள் கை நழுவி போகும். பெண்களுக்கு தடங்களுக்கு பின் நல்ல வரன் அமையும். ஆகவே மாணவ மாணவியர்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் நன்றாக இருப்பதால் நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு, வெளி மாநிலங்கள் சென்று வரலாம். கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.